வணக்கம். உலகத்திலேயே ரொம்ப நீளமான கையால எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். இது வெறும் சட்ட விதிகள் இருக்கிற ஒரு புத்தகம் மட்டும் இல்லைங்க. 100 கோடிக்கும் அதிகமான மக்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் தாங்கி நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான வரைபடம். வாங்க, இந்த சூப்பரான ப்ளூ பிரிண்ட்டை நாம ஒன்னா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பாக்குற இந்த சின்னம் இருக்கு இல்லையா, இது வெறும் ஒரு படம் மட்டும் இல்ல. நாம இனிமே பார்க்க போற எல்லா விதிகளோட அதிகாரத்தையும் இந்த தேசம் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியும் இதுதான் குறிக்குது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், 100 கோடிக்கும் மேல மக்கள், எத்தனையோ கலாச்சாரங்கள், விதவிதமான மொழிகள், அலகலக் நம்பிக்கைகள். இவ்ளோ வித்தியாசமான ஒரு நாட்டை ஒரே சட்டத்துக்கு கீழே எப்படிங்க கொண்டு வர்றது? நிஜமாவே இது ஒரு மலைப்பான சவால் இல்லையா? சரி, அந்த பிரம்மாண்டமான கேள்விக்கான பதில் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. வாங்க, முதல்ல ஒரு சின்ன அறிமுகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு சாதாரண சட்டப்புத்தகமா மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுதான் நவீன இந்தியான்னு சொல்ற கட்டிடத்தோட அஸ்திவாரம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன உரிமை இருக்கு, என்ன கடமை இருக்கு, அரசாங்கத்தோட அதிகாரம் எது வரைக்கும்னு எல்லாத்தையும் வரையறுக்கிற ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் இது. சரி, வாங்க இப்ப இந்த ப்ளூ பிரிண்டோட இதய பகுதிக்கே போலாம். அதுதான் முகவுரை, அதாவது பிரியாம்பிள். சொல்லப்போனா இந்த முழு அரசியலமைப்புங்கிற கட்டிடமே இந்த தத்துவார்த்த அடித்தளத்து மேலதான் நிக்குது. இந்த முகவுரையோட ஆரம்பத்திலேயே நம்ம இந்தியாவோட கேரக்டரையே அழகா வரையறுத்துட்டாங்க. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, நம்ம தேசம் எந்த அசைக்க முடியாத தூண்கள் மேல நிக்குதுங்கிறதுக்கான ஒரு பிரகடனம் இது. இப்போ இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இறையாண்மைனா என்ன? சிம்பிளா சொன்னா, இந்தியா ஒரு கேப்டன் மாதிரி. தான் கப்பல தானே ஓட்டும். வேற யாரும் என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. நம்ம முடிவை நாம தான் எடுப்போம். அடுத்து சமதர்மம். இது ஒரு குடும்பத்துல எல்லாரையும் சமமா நடத்துற மாதிரி தான். சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற நோக்கம். மதச்சார்பற்றதுனா அரசாங்கம் ஒரு நடுவர் மாதிரி. எல்லா மதங்களையும் சமமா பார்க்கும். எந்த ஒரு மதத்துக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஜனநாயகம். இது ரொம்ப சிம்பிள். உங்க தலைவர்களை நீங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உங்க கையில இருக்கிறது தான் ஜனநாயகம். கடைசியா குடியரசு. இதுலதான் நாட்டின் தலைவர் வாரசுரிமையால வராம தேர்தல்கள் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறார். அதாவது மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி தான். சரி, எந்த ஒரு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அதுக்கு ஸ்ட்ராங்கான தூண்கள் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இந்திய ஜனநாயகங்கிற இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தையும் 3 முக்கியமான தூண்கள் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இது அதிகார பகிர்வை எவ்வளவு அழகா விளக்குதுன்னு. முதல் தூண் சட்டம் இயற்றும் சட்டமன்றம், அதாவது நம்ம பார்லிமெண்ட். 2வது தூண் அந்த சட்டங்களை செயல்படுத்துற அரசாங்கம். 3வது தூண் அந்த சட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து நீதி சொல்ற நீதித்துறை, அதாவது கோர்ட்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 தூண்களும் தனித்தனியா வேலை செஞ்சாலும் ஒன்னு கண்காணிச்சுட்டே இருக்கும். இதனாலதான் நம்ம ஜனநாயகம் ஒரு பேலன்ஸோட இயங்குது. ஓகே, ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் யாருக்காக? அதுல வாழப்போற மக்களுக்காக தானே? அதே மாதிரிதான் இந்த பகுதியும் உங்களுக்காக, எனக்காக, இந்திய குடிமகன்களான நமக்காக. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சில அடிப்படை உரிமைகளை கேரண்டி பண்ணுது. இதை யாராலையும் பறிக்க முடியாது. உதாரணத்துக்கு, சமத்துவத்திற்கான உரிமைன்னா சட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். சுதந்திரத்திற்கான உரிமைன்னா உங்க கருத்துக்களை நீங்க தைரியமா சொல்லலாம், யாருக்கும் பயப்படாம. சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா யாரும் உங்களை அடிமை மாறி நடத்தவோ கட்டாயப்படுத்தி வேற வாங்கவோ முடியாது. மத சுதந்திரத்திற்கான உரிமை, நீங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், இல்ல எதையுமே பின்பற்றாம கூட இருக்கலாம். அது உங்க முழு சுதந்திரம். இங்க பாருங்க, இது ஒரு 2-வே ரோடு மாதிரி. ஒரு பக்கம் இந்த தேசம் நமக்கு கொடுக்கிற அடிப்படை உரிமைகள், இன்னொரு பக்கம் இந்த தேசத்துக்கு நாம செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள். அதாவது உரிமைகளை நாம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம கடமைகளை செய்யறதும் ஒரு நல்ல குடிமகனோட பொறுப்பு. சரி, ஆனா ஒரு நிமிஷம், யாராவது இந்த ப்ளூ பிரிண்டே மாத்தி இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனே ஆட்டங்காண வைக்க நினைச்சா என்ன பண்றது? அதுக்கு ஒரு அல்டிமேட் பாதுகாப்பு கவசம் இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். அந்த பாதுகாப்பு கவசம்தான் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். இது ஒரு நீதித்துறை கொள்கை. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம பார்லிமெண்ட் அரசியலமைப்பை திருத்தலாம், ஆனா அதோட முக்கியமான அம்சங்களை, அதோட ஆன்மாவை, அதாவது அந்த அடிப்படை கட்டமைப்பை மாத்தவோ அழிக்கவோ முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க வீட்டை புதுசா பெயிண்ட் அடிக்கலாம், புது டைல்ஸ் போடலாம், ஆனா அந்த வீடோட அஸ்திவாரத்தையே இடிக்க முடியாது. இந்த கோட்பாடு ஒரே நாள்ல வந்தல்ல, அது உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு அதிகார போட்டி மாதிரி.
முதல்ல 1967ல கோலக்நாத் வழக்குல அடிப்படை உரிமைகளை பார்லிமெண்டால திருத்தவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. அதுக்கு பதிலடியா 1971ல அரசியலமைப்புல எதை வேணாலும் திருத்துற அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு பார்லிமெண்ட் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. கடைசியா 1973ல வந்த வரலாற்று சிறப்புமிக்க கேசவானந்த பாரதி வழக்குல தான் சுப்ரீம் கோர்ட் இந்த அடிப்படை கட்டமைப்புங்கிற கோட்பாட்டை அறிமுகப்படுத்தி ஒரு சரியான பேலன்ஸை உருவாக்குச்சு. நிஜமாவே இது நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவை பாதுகாத்த ஒரு முக்கியமான தருணம். ஆக இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ளூ பிரிண்ட்டை காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா அதோட கோர் டிசைனை, அதோட ஆன்மாவை யாராலையும் எப்பவும் அழிக்க முடியாது. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். நம்ம அரசியலமைப்புங்கிறது ஒரு அசைக்க முடியாத கோட்டையா, இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு மரமா? யோசிச்சு பார்த்தா அது ரெண்டுமே தான் தோணுது. ஒரு பக்கம் நம்மள பாதுகாக்கிற ஒரு வலுவான கோட்டை, இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு உயிருள்ள மரம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே சொல்லுங்க.